இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் ஓஎஸ்ஸே இன்ஸ்டால் பண்ணாமல் பென்ட்ரைவ்லேயே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுலேயே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்க முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஓஎஸை பென்ட்ரைவ் மூலமாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 ஃபைல் தேவைப்படும். ஒன்று வந்து அதுக்கான ஐஎஸ்ஓ, இன்னொன்று வந்து அது பென்ட்ரைவில் சிடியில் பூட் பண்ணுறதுக்கான ஃபைலு. அதை நான் வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க் வந்து நம்ம வெப்சைட்டோட லிங்க் தான். நீங்கள் அதனால் தாராளமாக போய் டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து ISO to USBன்னு இருக்கிறது பென்ட்ரைவ் பூட் பண்ணுறதுக்கான இது சாஃப்ட்வேர். இங்கே ISO ஃபைல் தான் வந்து மெயின் ஃபைல். இதுதான் OS. இப்போ நீங்கள் ISO to USBங்கிற ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ எஸ்ஸா நோவான்னு கேட்கும். எஸ் தந்துக்குங்க. இப்போ உங்களுக்கு எந்த பென்ட்ரைவ் இல்லை சிடியில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்கும். நான் வந்து 8GB பென்ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ நியூ ட்ரைவ் லேபிள்னு இருக்கும். அதாவது நேம் வந்து நான் அது டிஃபால்ட்டாக இருக்கிறதே விட்டுக்கிறேன். இப்போ வந்து எங்கே ISO ஃபைலுக்குன்னு செலக்ட் பண்ண சொல்லும். இங்கே சர்ச் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் HBCDPE x64ன்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராசஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஸ்ஆ நோவான்னு கேட்கும். இங்கே எஸ் தந்துக்குங்க. அப்போ தான் கண்டினியூ ஆகும். இப்போ ஃபார்மேட் ஆகும். ட்ரைவ் வந்து இப்போ ஃபார்மேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது உங்கள் ஃபைல்ஸ் ஏதோன்னு இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே ஏதோன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே டெலீட் ஆகிடும். இப்போ இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 100% ஆயிடுச்சு. இப்போ ISO கண்டென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி காப்பி டு ட்ரைவ் டின்னு வந்துருச்சு. அதாவது நம்ம பென் ட்ரைவில் எல்லா ஃபைலும் காப்பி ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் வந்து என்னோட கேமராவை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, நான் இப்போ வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோடய மொபைல் கேமராவுக்கு மாற்றிட்டேன். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லாக டேர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் வந்து உங்களுக்குன்னு ஒரு பூட் கீ தந்துருப்பாங்க. அதாவது பூட் மெனுக்குள்ளே போகிற கீயை. அந்த கீ நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது விட்டு ப்ரெஸ் பண்ணுறோன்னா. இப்போ டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு டெல்க்கு வந்து F12 அமுத்தினா ஒன் டைம் பூட் மெனு ஓப்பன் ஆகும். அதனால் நான் வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண உடனே நான் என்னோடய பூட் கீ வந்து F12. நான் அதை இப்போ விட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இப்போ பார்த்தா மேலே வந்து கார்னரில் ப்ரிப்பேரிங் ஒன் டைம் பூட் மெனுன்னு வரும். இப்போ பார்த்தா பூட் மெனு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பூட் மெனுவில் கீழே உங்களோட பென்ட்ரைவோட நேம் காமிக்கும். என்னோட சாண்டிஸ்க், அதனால் என்னோட சாண்டிஸ்க்னு காமிக்குது. இப்போ நான் உங்கள் ஏரோ கீ யூஸ் பண்ணிக்கிங்க. விண்டோஸ் பூட் மேனேஜர்னால் நான் இதுக்கு முன்னாடி விண்டோஸ் போட்டிருந்தீங்கன்னா அது காமிக்கும். அந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து என்னோட செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்டருக்கு தந்துக்கிறேன். இப்போ லோடிங் ஃபைல்ஸ்னு காமிக்குது. வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதுக்கு உங்கள் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு காமிக்கும். அதுவும் ஒரு கம்ப்யூட்டர்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு பயாஸ் USB போர்ட்டுன்னே தனியாக தந்துருப்பாங்க. அந்த USB போர்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணோன்னா அப்போ தான் அது காமிக்கும். நான் எல்லா பூட் மெனுக்குள்ளே போகிறக்கு அந்த கீ சொன்னேன். அந்த கீ எல்லாமே வந்து ஒரு மேனுஃபேக்சருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து உள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு லோடிங் ஃபைல்ஸுங்கிற லோட் ஆகிட்டு இருந்தது போயிடுச்சு. இப்போ வந்து நார்மலாக விண்டோஸ் 10 லோட் ஆகிற மாதிரி லோட் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டாலிங் ஹிடன்ஸ் பூட் சிடி பிஇன்னு வருது. அதாவது இது அதாவது இந்த ஓஎஸ் மேனுஃபேக்சர் பண்ணவங்க, இது ரெடி பண்ணவங்களோட கம்பெனி நேம்.
அந்த கம்பெனி அந்த வெப்சைட்லேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணது இது. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் நான் சொன்னது. இதில் வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டு எல்லா ஆப்புமே காமிக்கும், எல்லா ஆப்புமே இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு எல்லாம் கான்ஃபிகரிங் வரும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், தானாக போயிடும். பாருங்கள், இப்போ வந்து நான் இதுலேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷனும் வந்துடும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், கூகுள் க்ரோம்லேருந்து எல்லா அப்ளிகேஷனுமே வந்துடும். இப்போ ஆல் ப்ரோக்ராம்ஸ்னு தரேன். இங்கே வந்து அசோசரிஸ், அசபிலிட்டி, இங்கே மேலே உங்களுக்கு வந்து இங்கே யூட்டிலிட்டிஸ் தந்திருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இதில் இன்ஸ்டால் ஆகிற எல்லா சாஃப்ட்வேருமே அதுக்குள்ளே இருக்கும். பாருங்க, இங்கே இருக்கிறது எல்லாம் ஒரு கேட்டகரிக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும் தனித்தனியாக. இப்போ அசசிபிலிட்டின்னு தந்தால் இங்கே நரேட்டர் இதெல்லாம் டிஃபால்ட்டாக வர்றது இருக்குது. இப்போ இங்கே பிசிடி எம்பிஆர் டூல்ஸ்னு இருக்கும். இங்கே போனால் இசிபிசிடி அந்த டூல் இருக்கும். அந்த டூலுக்கு இன்னும் தனி வீடியோ போடுறேன். அதர் டூல்ஸ்னால் மற்ற டூல்ஸ்லாம் இருக்கும். அதாவது 7 ஜிப், அதாவது சிப் ஃபைல், ரேட் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டூல். அதே மாதிரி மற்ற நிறைய டூல்ஸ் இருக்குது. விஎல்சி மீடியா பிளேயர் இருக்குது. உங்களுக்கு வேர்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அது இன்ஸ்டால் ஆகிருக்காது. அப்புறம் இங்கே சிஸ்டம் ஆஃபீஸ், இங்கே சிஸ்டம் டூல்ஸ்னு இருக்கும். அங்கே கமெண்ட் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி டிஃபால்ட்டான டூல்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே அசோசரிஸ், இங்கே ஃபைல் மேனேஜர், ஸ்னிப்பிங் டூல் அதெல்லாம் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் டூல்ஸ்னால் இங்கே வந்து டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ். உங்களுக்கு வந்து இதில் ஏதோ டேட்டா தொலைஞ்சு போச்சுன்னா அது நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் தான் இங்கே தந்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் டேட்டா ரெக்கவரி பற்றி. அடுத்து இமேஜிங்னு ஒரு இது இருக்கும். இங்கே வந்து உங்கள் பேக்கப் இமேஜ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு பேக்கப் எடுத்து வைக்கும் உங்கள் கம்ப்யூட்டர். அதாவது ஏஎம்ஐ பேக்கப்பர் அந்த மாதிரி பேக்கப்பிங் சாஃப்ட்வேரில் இருக்கும். அடுத்து டீபக்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், டிஃப்ராக்னு. அதுக்குள்ளே உங்களுக்கு நார்மல் டிஃப்ராக்லர் இருக்கும். அடுத்து உங்களுக்கு பார்ட்டிஷன் டூல்ஸ்னு இருக்கும். அதாவது பார்ட்டிஷன் பிரிக்கிறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து டயக்னாஸ்டிக் இருக்கும். அடுத்து செக்யூரிட்டி இருக்கும். இங்கே செக்யூரிட்டியில் உங்களுக்கு எரேசர், ஹெச்டிடி லோ லெவல் ஃபார்மேட் டூல் அந்த மாதிரி இருக்கும். ஃபார்மேட் பண்ணுறது அந்த மாதிரி டூல்ஸ்லாம். அடுத்து ரிமூவல் ட்ரைவ்ஸ் டூல்ஸ், அதாவது யூஎஸ்பியில் ஏதோ பண்ணோம்னா அதுக்கான டூல். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் யூஎஸ்பியை பூட் பண்ணணும்னா அதுக்கான டூல்லாம் இருக்கும் இதில். அடுத்து விண்டோஸ் ரெக்கவரி, அதாவது உங்கள் விண்டோஸ் ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அது நீங்கள் இது ரெக்கவர் பண்ணிக்கலாம். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டர் டூல்ஸ், இது சிஸ்டமோட டூல்ஸ் தான் இதுமே. அடுத்து நெட்வொர்க்னு இருக்கும். இங்கே வந்து உங்கள் கூகுள் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ், அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங், அதாவது உங்கள் ஒய்ஃபை மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே. அடுத்து செக்யூரிட்டின்னு இருக்கும். செக்யூரிட்டியில் உங்களுக்கு ஆன்டிவைரஸ் டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணி வந்துடும். நீங்கள் உங்களுக்கு வந்து இசெட் ஆன்லைன் ஸ்கேனர் இருக்கும். அதாவது ஆன்லைன் செக்யூரிட்டி. காஸ்பர்ஸ்கை வைரஸ் ரிமூவல் டூல் மட்டும் இருக்கும். அடுத்து மால்வேர் பைட்ஸ் ஆன்டி மால்வேர்னு ஒரு டூல் இருக்கும். அடுத்து மெக்காஃபி ஸ்டிஞ்சர்னு ஒரு டூல் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து கீ ஃபைண்டர்ஸ், அதாவது உங்களுக்கு உங்கள் ஓஎஸோட நீங்கள் ஏதோ ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு கீ இல்லைன்னா நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கான கீ இதுவே கண்டுபிடிச்சி சொல்லிடும். இந்த ரெண்டுமே அதே சாஃப்ட்வேர் தான். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு தனி வீடியோ போட மாட்டேன், போட்டால் காப்பிரைட் வந்துடும். இப்போ பாஸ்வேர்ட்ஸ்னு இருக்கும். அதாவது இப்போ இங்கே வந்து விண்டோஸ் லோகின் அன்லாக்கர்னு இருக்கும். இப்போ விண்டோஸ்க்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க லோகின் பண்ணும்போது வரைக்கும். அந்த பாஸ்வேர்டு மறந்து போயிட்டிங்கன்னா அதையே வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு அது ஒரு டூல் இருக்கும். அடுத்து என்டி பாஸ்வேர்டு, அந்த மாதிரி நிறைய பாஸ்வேர்டு ரெக்கவரி டூல் எல்லாமே இருக்கும் இதில். அவ்வளோதான். நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வேணுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஈஸி தான் ரொம்ப. சேனலுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் இன்ஃபோவில்
இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் தந்திருப்பேன். இல்லைன்னா நான் போகிற மாதிரி ப்ளே ஸ்டோருக்கு போய்க்குங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நம்ம சேனலோட நேம் அடிங்க. நம்ம சேனலோட பேரை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஒன்று காமிக்கும். நம்ம சேனலோட லோகோ போட்டு அதையே இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இதோட அப்டேட் சீக்கிரம் வந்துட்டு அடிக்கடி வரும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இன்டர்ஃபேஸில் நம்ம சேனலோட வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் நாம் சொல்கிற இதுதான் நம்ம சேனலோட வெப்சைட். நீங்கள் இந்த வெப்சைட்டை இந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம். இங்கே யூடியூப் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு டைரெக்டாக போயிடும். இங்கே மற்றபடி ஷேர் திஸ் ஆப், அபவுட் திஸ் ஆப், மோர் ஆப்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, கான்டாக்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.